இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கிளைம் பண்ணுறதுல வந்திருக்கிற நியூ அப்டேட் டீட்டெயில் எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 26 நம்மளோட பிஎஃப் போர்ட்டலோட சாஃப்ட்வேரை அப்டேட் வந்து பண்ணுறதுக்காக அதை வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ புதுசாக சாஃப்ட்வேர் வந்து அப்டேட்டட் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய இன்டர்ஃபேஸ் வந்து இப்போ பிஎஃப்பில் வந்து லான்ச் ஆயிருச்சு. ஸோ இப்போ லான்ச் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் ஃபுல் கிளைம் பண்ணுறதுலையும் சரி, அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதுலையும் சரி நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் வீடியோ சீக்கிரமாக மேக் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து முயற்சி பண்ணுறேன். பட் எனக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் இதில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அதனால தான் வந்து டிலே ஆகி நான் வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதுலையும் ஃபுல் கிளைம் பண்ணுறதுலையும் வந்துருக்கிற அந்த அப்டேட்டை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் எப்படி ஃபுல் கிளைம் பண்ணுறது, அட்வான்ஸ் கிளைம் எப்படி பண்ணுறது, ஃபுல் கிளைம் பண்ணும்போது டேக்ஸ் பிடிக்காமல் எப்படி கிளைம் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் எடுத்து பண்ணுறேன். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் மந்த் வந்து ஃபுல் கிளைம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த கிளைம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளைம் போட்டோன்னா நம்மளோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் இப்போ நம்ம வந்துட்டு வேலையை விட்டு நின்னதுமே அடுத்த 2 மந்த்தில் நமக்கு வந்து டேட் ஆஃப் எக்ஸிட் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ முன்னாடி தான் அந்த ரூல்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாகவே டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் வந்து பண்ணி இமீடியட்டாகவே 1 மந்த் மட்டும் தான் வெயிட்டிங் பீரியட். அதுக்கப்புறம் ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ படி நீங்கள் ஃபுல் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில் ஆயிரும், பென்ஷனும் செட்டில் ஆயிரும். இது வந்து ஓல்டு ப்ரொசீஜர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடையில சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்களா, அது சாஃப்ட்வேர் மட்டும் அப்டேட் வந்து பண்ணலை, அவங்களுக்கான புது ரூல்ஸுமே இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது ரூல்ஸ் படி நீங்கள் ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனி விட்டு நீங்கள் ரிலீவ் ஆனதுமே டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்களே. ஸோ அப்டேட் வந்து பண்ணதுமே இமீடியட்டாக நீங்கள் ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்கள் ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் டு 75% அமௌண்ட்டை மட்டும்தான் உங்களால் வித்ட்ரா வந்து பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கிளைம் பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட் செட்டில் ஆகிட்டு இருந்ததுல, இனிமேல் நீங்கள் கிளைம் போட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக கிளைம் போடலாம். ஆனால் உங்களோட டோட்டல் அமௌண்ட்டில் 75% மட்டும்தான் எடுக்க முடியும். மீதி இருக்கிற 25% உங்களால் எடுக்க முடியாது. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு புது ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 25% அமௌண்ட்டை எப்போ எடுக்கலாம், எப்போ எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் தான் இந்த பேலன்ஸ் 25%. ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் அப்படின்னா அந்த 1 இயர் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலையுமே செய்யாமல் லாஸ்ட் 1 இயராக எந்த ஜாபுக்குமே போகாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25% உங்களால் வித்ட்ரா வந்து பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டில் அப்படியே கண்டினியூ தான் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு தேவையும் படும். ஸோ இப்போ ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படின்னு தான் ஞாபகம் வருது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் ஸ்கீம் சர்டிஃபிகேட்னா என்ன, யாரெல்லாம் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையே லாஸ்ட் டைம் மேக் பண்ணணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு ஒர்க் பிஸிங்கிறதுனால அதை பண்ண முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்கீம் சர்டிஃபிகேட்னா என்ன, அது யாரெல்லாம் சப்மிட் பண்ணணும், யாருக்கெல்லாம் அது தேவைப்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ரூல்ஸ் வந்து புதுசாக அப்டேட்டட் ஆனதுனால இனிமேல் நீங்கள் ஃபுல் கிளைம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 75% மட்டும்தான் எடுக்க முடியும். மீதி இருக்கிற 25% ஆஃப்டர் 1 இயர் நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக இருந்தீங்க, வேலையே இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் எடுக்க முடியும். இதுதான் ஃபஸ்ட் அப்டேட். அடுத்தது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பென்ஷன் கிளைம். பென்ஷன் பொறுத்த வரையிலும் இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் மந்த் வீடியோ போட்டோம்ல, இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ப்ரொசீஜர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல் கிளைம் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 9.5 இயர்ஸ்க்கு கீழே தான் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஃபுல் பென்ஷனுமே உங்களுக்கு செட்டில் ஆயிரும், ஒரே ஒரு அட்டம்ப்டில் செட்டில் ஆயிரும். ஸோ இதுதான் ப்ரொசீஜராக இருந்தது. நீங்கள் வந்து கிளைம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட்டும் உங்களுக்கு இமீடியட்டாகவே செட்டில் ஆயிரும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டட் ஆயிருச்சு. சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, அதில் உள்ள ரூல்ஸும் அப்டேட்டட் ஆயிருச்சு. இன்றைக்கி இருக்கிற ரூல்ஸ் படி நீங்கள் வந்து ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பென்ஷன் இனிமே எடுக்க முடியாது. இப்போ வந்து புதுசாக சாஃப்ட்வேர் அப்டேட்டட் ஆனதுனால நீங்கள் வந்து வேலையை விட்டு நின்னதுமே நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட்டில் 75% தான் எடுக்க முடியும், பிஎஃப் பென்ஷன் எடுக்க முடியாது. அப்போ பிஎஃப் பென்ஷனை என்னைக்கிடா நான் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 36 மாதம், கிட்டத்தட்ட 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட். அதாவது உங்களோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டை எடுக்கிறதுக்கு 1 இயர் வெயிட்டிங் பீரியட். அதாவது 75% இமீடியட்டாக எடுத்துக்கலாம், மீதி இருக்க 25% ஆஃப்டர் 1 இயருக்கு பிறகு தான் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்தது பென்ஷனை எப்போ எடுக்க முடியும்னா 3 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும். ஒரு பைசா பிரோஜனம் கிடையாது. இப்போ நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை கூட ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணால் கூட அதுக்கு வட்டி வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலாம். அந்த 3 வருஷத்துக்கும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுக்கான வட்டி போட்டு அதை வந்து தருவாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு பென்ஷனை வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. அந்த பென்ஷனை எத்தனை வருஷம் ஹோல்டு பண்ணாலும் அதுக்கு ஒரு நயா பைசா கூட வட்டி கிடையாது. அதுக்குன்னு ஒரு
கால்குலேஷன் இருக்குது. உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸை வச்சு ஒரு கால்குலேஷன் வந்து போடுவாங்க. அந்த கால்குலேஷன் படி தான் உங்களுக்கு செட்டில் ஆகுமே தவிர மற்றபடி அதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இலவு காத்த கிளி மாதிரி உங்களுக்கு அதில் 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்டேட்டட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் நீங்கள் ஃபுல் கிளைம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 75% அமௌண்ட்டை மட்டும் தான் எடுக்க முடியும். பேலன்ஸ் இருக்க 25% உங்களுக்கு 1 இயர் வெயிட்டிங் பீரியட். அதேமாதிரி பென்ஷனை கிளைம் பண்ணணும் அப்படின்னா 3 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கிளைமுக்கான ரூல்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதுல வந்துருக்கிற நியூ அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் கிளைமை பொறுத்தவரையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசனை வந்து சிம்பிளிஃபை வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்ஸ் கிளைம் வந்து பண்ணுறதுல என்ன ரீசனுக்காக அட்வான்ஸ் கிளைம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரீசன் இந்த இடத்துல வந்து காமிக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்னஸ், மேரேஜ், எஜுகேஷன், ஹவுஸ் ரிலேட்டட் நீட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 5 ரீசனில் சிம்பிளிஃபை வந்து பண்ணிட்டாங்க. இதில் எதெல்லாம் சிம்பிளிஃபை வந்து ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹவுஸ் ரிலேட்டட் நீட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் பர்ச்சேஸ், டாவலிங் ஆஃப் ஹவுஸ், பர்ச்சேசிங் ஆஃப் ஹவுஸ், அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெனோவேஷன், இந்த மாதிரியான ரீசன்லாம் அடங்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஒரே ஆப்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. இது தவிர ஒரு சில ஸ்பெஷல் ரீசனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. இது 2 தான் சிம்பிளிஃபை ஆயிருக்கு. இல்னஸ், மேரேஜ், எஜுகேஷன் இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த அந்த ரீசன் தான். ஸோ இப்போ டோட்டலாகவே 5 ரீசன் தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரீசனுக்குலாம் மினிமம் எவ்வளோ இயர் ஒர்க் பண்ணியிருந்தால் நம்ம வந்து கிளைம் வந்து பண்ணலாம், எத்தனை டைம் வந்து கிளைம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 6 மந்த் அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலே நம்மளால் கிளைம் பண்ண முடியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இல்னஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 12 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். ஸோ 12 மந்த் உங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். அதேமாதிரி ஓவராலாக ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக 5 டைம்ஸ் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது. இப்போ அது இருக்குதா எப்படின்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து எஜுகேஷனல் பர்பஸ், உங்களோட குழந்தையாக இருக்கலாம், இல்லை நீங்களே படிக்க போகிறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்தில் ஸோ எஜுகேஷன் அப்படிங்கிற ரீசனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ மினிமம் 12 மந்த் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 டைம் நீங்கள் வந்து இந்த ரீசனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு மெயின் ரீசனை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா மினிமம் இதுக்குமே வந்து 12 மந்த் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசனை செலக்ட் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் இயரில் வந்து கிட்டத்தட்ட 5 டைம் உங்களால் இந்த ஒரு ரீசனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த 3 ரீசன்லேயுமே மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ எடுக்க முடியும்னா 50% ஆஃப் அமௌண்ட்டை தான் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இல்னஸ், எஜுகேஷன், மேரேஜ். ஸோ இந்த 3க்குமே உங்களோட எம்ப்ளாயி ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேரில் டோட்டலாக ஒரு 50% அமௌண்ட் அப்படி இல்லைன்னா உங்களோட சேலரி வேஜஸ் இருக்குல்ல 3 மந்த்துக்கான வேஜஸ். ஸோ இந்த 2ல் எது கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட் தான் செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரிலேட்டட் நீட்ஸ். ஸோ இந்த ஒரு ரீசனில் இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுஸு, அப்புறம் ரெனோவேஷன், அப்புறம் ரீபேமெண்ட் ஆஃப் ஹோம் லோனு, இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருந்தது. இதை எல்லாத்தையுமே ஏபிசி அப்படின்னு சொல்லி அதுக்கு உள்ளே அடக்கிட்டாங்க. ஸோ இந்த ரீசன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 இயர்ஸ் உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். அதேமாதிரி மேரேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனையும் எஜுகேஷன் ஆப்ஷனையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசன்லாம் அன்லாக் ஆகுறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 இயர்ஸ் உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ 5 இயர்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ரீசன்லாம் இதுக்கு முன்னாடி அன்லாக் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே இந்த ரீசன்லாம் உங்களுக்கு ஓப்பனில் தான் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரிலேட்டட் நீட்ஸ். ஸோ இதை பொறுத்த வரலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 90% ஆஃப் அமௌண்ட்டை உங்களால் இதில் கிளைம் பண்ணிக்க முடியும். இந்த ரீசனை நீங்கள் வந்துட்டு ஒரு இயர்க்குள்ளே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூரிங் த மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் அசைன் எனி ரீசன், எந்த ரீசனும் இல்லாமல் இந்த ஒரு கேட்டகரியும் சூஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 மந்த் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு மேக்ஸிமம் 2 டைம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா இதுக்கான ரீசன்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் கிளைமில் நீங்கள் இல்னஸ், எஜுகேஷன், மேரேஜ் இந்த 3 ரீசனையுமே செலக்ட் பண்ணிங்கன்னா 50% ஆஃப் அமௌண்ட் உங்களால் எடுக்க முடியும். அது இது 90% ஆஃப் அமௌண்ட் எடுக்கணும்னா நீங்கள்
நீங்கள் வந்து ஹவுஸ் நீட்ஸ் அப்படிங்கிற இந்த ரீசனை செலக்ட் பண்ணிங்கன்னா எடுக்க முடியும். அடுத்தது ஸ்பெஷல் சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 டைம் தான் எடுக்க முடியும். இதில் எவ்வளோ அமௌண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற சொல்லி எதுவுமே அப்டேட்டட் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இதை பற்றி தெரியல. ஸோ இது எல்லாம் தான் இப்போ வந்திருக்கிற நியூ அப்டேட். ஸோ இப்போ உள்ள அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபுல் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே இப்போ வந்திருக்கிற நியூ அப்டேட். ஸோ இப்போ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இப்போ வந்து நிறைய சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து வந்திருக்கு, நிறைய புது அப்டேட் வந்து வந்திருக்குது. நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து நியூவாக வீடியோ வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். எப்படி ஃபுல் கிளைம் பண்ணுறது, அட்வான்ஸ் கிளைம் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, எல்லாத்துக்குமே அக்கௌண்ட்ஸ் நம்மளோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்ஸ் நிறையா இருக்குது, நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஒன் பை ஒன்னாக சரி பண்ணி அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவாக அப்லோட் வந்து பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க புது ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி நம்ம டேக்ஸ் இல்லாமல் கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.